சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இட்லிக்கு இது வந்து பருப்பு எடுத்திருக்கேன் 1 கப்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு சில்லி, தக்காளி 2 எடுத்திருக்கேன், ஒரு முருங்கைக்காய். இது வந்து பொடி பண்ணுறதுக்கு சாம்பார் மசாலா வத்தல், மிளகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூனு இது உளுந்து எடுத்துருக்கோம், கொஞ்சம் ஒரு சில்லு தேங்காய், கொஞ்சம் புளி எடுத்துருக்கோம் பாருங்கள், புளி கரைசல் விடணும் கடைசியாக. இது வந்து தாளிக்கிறதுக்கு 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், கடுகு, எண்ணெய், பெருங்காயம், உப்பு, இதெல்லாம் அரைச்சி இந்த ஐட்டத்தெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுக்கிடுவோம். அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிடுவோம். எதை? இந்த மல்லி, ஜீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் உளுந்து, மிளகு, வத்தல், இந்த தேங்காய், இதெல்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பார் பூரா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சாம்பாருக்கு. இது எப்படி வச்சுருவோம். இப்போ வந்து பருப்பு ஊற போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டு வேக வைக்கணும். மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சப்பொடி சொல்லலை, மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம், ஒரு சில்லி, ஒரு முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருந்தேன் போட்டுக்குவோம். தக்காளி, இதை போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. நல்லா குழைய வைக்கணும். நல்ல குழைய 3 விசில் விட்டு குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரைச்சி வச்ச மசால் பேஸ்ட் இருக்குல்ல, அதை விடுவோம். மசால் விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளியை விட்டுக்குருவோம். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போடலையே, சால்ட் போட்டுக்குவோம். டேஸ்ட் தக்கன போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுவோம். பச்சை வடையெல்லாம் பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இதில் தாளித்து கொட்டிடுவோம். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும் கொஞ்சம் நேரம். எண்ணெய் காயட்டும். கடுகு பொரியட்டும். ஜீரகம் போட்டுக்குருவோம். வத்தல் போட்டு பெருங்காயம் போட்டுக்குவோம். வத்தல் போட்டாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் பருப்பில் சேர்க்காதனால இதில் சேர்க்குறோம். இன்னும் பருப்பு எடுத்து இதில் கொட்டிடுவோம். இந்த பாருங்க, இல்லை 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இட்லிக்கு சாம்பார் ரெடி. நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.